உங்க வீட்டு முன்னாடி குடுகுடுப்புக்காரர் நின்று உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது இல்லாம அந்த குடுகுடுப்புக்காரர் பையில ஒரு மண்டவோடு இருக்குன்னா உங்களால முடியுதா? குடுகுடுப்புக்காரர் கூட எப்பவுமே ஒரு பேய் சுத்திட்டு இருக்குன்னா உங்களால முடியுதா? இவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க இந்த குடுகுடுப்புக்காரர்லாம் எப்பவுமே ஒரு கேங்கா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஊருக்கா கேங்கா தான் போவாங்க. கேங்கா போயிட்டு அங்க தங்கிட்டு பக்கத்துல சுடுகாடு இருக்கு பார்த்தீங்களா, அங்க போய் பல விதமான சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்க. அந்த சம்பிரதாயங்கள்லாம் கேட்கவே ரொம்ப வித்தியாசமா ரொம்ப வியடா இருக்கும். அசைவ உணவுகளா ஆடு கோழி அப்படின்னு சொல்லிட்டு அசைவ உணவுகளை சமைச்சு அங்க படைப்பாங்களாமா. படைச்சு அந்த ஆவிகள் வந்து அந்த அசைவ உணவை சாப்பிட்டுட்டு இவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குமாமா. அக்ரிமெண்ட் படி என்னன்னா, இவங்க கூட அந்த பேய் வரணும், பட் இவங்களை எதுவும் பண்ணக்கூடாது, வாக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்களாமா. அதே மாதிரியே அசைவ உணவு படைச்சு வர பேய ஆளுக்கு ஒரு குடுகுடுப்புக்காரரும் ஆளுக்கு ஒரு ஆவியை எடுத்துப்பாங்களாமா. அவங்க தான் அவங்க அந்த பேயை கூட்டிக்கிட்டு ஊரா போவாங்க. அதாவது தெரு போவாங்க. ஒவ்வொரு வீட்லையும் போய் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குடுகுடுப்புக்காரர் வந்து அந்த வாக்க சொல்லல. அதாவது நம்ம வீட்டுல என்ன நடக்குது என்ன